வணக்கம் அக்கா, வெல்கம் டு another சீரீஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஜெர்சி இங்கே ஒரு யுனைடெட் தலகாணி பின்னாடி ஃபுல்லாக ஜெர்சியாக இருக்குது. அங்கே அலெக்ஸ் ஃபர்கூசன் புக்கெல்லாம் இருக்குது. 3 பாயிண்ட் மட்டும் வரமாட்டேங்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ பேசிக்கலி யார் சோல்ஸ்காரை ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபுட்பால் மக்காலேருந்து ஒரு 6 பிக் வச்சுருக்கோம். we are going to look about that. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா எரிக் டென் ஹாக். ஸோ எரிக் டென் ஹாக் வந்து ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் மேனேஜர்ஸ் இன் யூரோப் ரைட் நவ். டோட்டல் ஃபுட்பால் அயாக்ஸ் டச் ஸ்டைல்லேருந்து வராரு. ஸோ நிறைய ரிசம்பிளன்சஸ் வித் லூயி வான் ஹால், இவங்க ஸ்டைலெல்லாம் ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. பட் இவரை பற்றி சொல்லணும்னா வி ஹவ் டு கோ பேக் டு ஹவு ஹி ஸ்டார்டட் அட் அயாக்ஸ். ஸோ அயாக்ஸ் வந்து 2017 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாரம் எங்களை டீம்ஸ்லாம் புள்ளி பண்ணி அனுப்புகிறாங்களே யுனைடெடை, அந்த மாதிரி நாங்கள் அவங்கள புள்ளி பண்ணி அனுப்பிச்சோம் யூரோப்பா லீக் ஃபைனலில் அண்டர் மொரினோ. ஸோ வி பீட் தெம் ஒன்லி வித் ஃபிசிக்காலிட்டி. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டில் ஹீஸ் டேக்கிங் ஓவர் அயாக்ஸ் ஃப்ரம் பீட்டர் பாஷ், யார் எரிக் டென் ஹாக். ஸோ என்ன எனக்கு இம்ப்ரெசிவாக தோணிச்சுன்னா, சி தேர் ஆல்ரெடி அ டிசப்பாயிண்டட் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அவங்க அப்படியே மறுபடியும் ஒரு டீமை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டச் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. அண்ட் ஆன் த வே தேவ் பீட் இன் டீம்ஸ் லைக் மெட்ரிட், யுவென்டஸ். அண்ட் இது பீட் பண்ணது மட்டும் இல்லாமல் த வே தே பீட் தெம். ஸோ எல்லாமே எக்ஸைட்டிங் கேம்ஸ், நல்ல ஃப்ரண்ட் ஃபுட் ஃபார்வர்ட் ஸ்டைல் ஃபுட்பால். ஸோ இதில் தான் ஹீஸ் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்லோலி ஹீஸ் பில்டிங் அ ரியலி குட் டீம். ஸோ முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் போன உடனே அகைன் நிறையா பிளேயர்ஸ்லாம் போகிறாங்க. டிலிக்ட்டு, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கிளம்புறாங்க அயாக்ஸ் அவுட்டு. பட் ஹி ஸ்டில் கெப்ட் தெம் வெரி வெரி டுகெதர். அண்ட் இன்னமும் ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால். இட்ஸ் ஓகே இஃப் வி கன்சீட், வீல் ட்ரை அண்ட் அட்டாக். அந்த ஒரு ஃபிலாசபி ஆஃப் ஃபுட்பால் வந்து இட் இஸ் ரியலி ரியலி இம்ப்ரெசிவ். இன்னொன்று வாட் ஸ்ட்ரக்கர்ஸ் இஸ் தட் இவர் வந்து பெப் கார்டியோலாவில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ எங்கன்னா பயானில். ஸோ பயான் மேனேஜராக பெப் கார்டியோலா இருக்கும்போது எரிக் டென் ஹாக் இஸ் மேனேஜிங் த செகண்ட் டீம் ஒரு ரிசர்வ்ஸ் டீம். ஸோ பெப்பே வந்து ஒரு பயங்கர ஒரு காம்ப்ளிகேட்டட் மேனேஜரில் என்னென்னவோ பண்ணுவார். அவரோட டீம்ஸ்லாம் என்னென்னவோ பண்ணுவாங்க. அவருக்கு கீழே அண்டர்ஸ்டடியாக இருக்கிறதே வந்து சம்மன் ஹேஸ் டு பி ரியலி ரியலி இன்டெலிஜென்ட், இல்லைனா முடியாது. ஜஸ்ட் பெப்போட ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு யூத் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து அதை இம்பார்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கு ரெடி ஆகணும்னா ஹி ஹாஸ் டு பி அ வெரி வெரி குட் கம்யூனிகேட்டர். ஸோ விச் வி திங்க் ஹி இஸ். இவர் ஆடுற ஃபுட்பால் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எரிக் டென் ஹாக் பயங்கர பாசிங் ஸ்டைல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாட்ஸ் ஆஃப் ரிசம்பிளன்சஸ் ஆஃப் வான் ஹால். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி பார்த்தோன்னா ஹி பிளேஸ் அ வெரைட்டி. நிறையா வந்து 4-2-3-1 ஆடுறாரு. ப்ளஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் 4-3-3, சம்டைம்ஸ் ஹி ஷிஃப்ட்ஸ் டு 3 at the back or 5 at the back. அண்ட் இதெல்லாமே வந்து ஹீஸ் லேர்ன்ட் இட் த்ரூ ஹிஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ தட் இஸ் அகேன் அ சைன் ஆஃப் அ ரியலி குட் மேனேஜர் ஹூஸ் வில்லிங் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அவங்களோட குவிக் பாசிங் ஸ்டைல். அந்த ஃப்ரண்ட் ஃபார்வர்ட்ஸ் முன்னாடி வாண்டபேக், ஜியக், இவங்கெல்லாம் பயங்கர இன்டர்சேஞ்ச் ஆஃப் கேம் நிறையா இருக்கும். நிறைய பேரோட பொசிஷனில் ஷிஃப்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ரியலி குட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எரிக் டென் ஹாக்ஸ் ஃபுட்பால். ஸோ டென் ஹாக்லேருந்து நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு மேனேஜர் வந்து பிரெண்டன் ராஜர்ஸ். நிறைய யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து ஒரு பாட்லிங் ராஜர்ஸ் அப்படி இப்படின்லாம் கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்குமே இங்கே வழி இல்லையா, இதில் பிரெண்டன் ராஜர்ஸ் வேணாமா அப்படி இருக்குது. ஸோ அகேன் ஐ திங்க் இஸ் வெரி வெரி அன்லக்கி டு பி கால்ட் அ பாட்லர். இது ஏன் இவரை பாட்லர்னு கூப்பிடுறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டீவன் ஜெரார்ட் டைட்டில் ஸ்லிப்பில் இருந்து ஹீஸ் பீன் கால்ட் அ பாட்லர். இட்ஸ் அ வெரி அன்லக்கி மூமெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்பை ஆல்மோஸ்ட் டைட்டிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து ஒரு செம பெரிய டாஸ்க்கு. அதில் அவ்வளோ க்ளோஸாக போய் தோத்துட்டு டு ரிகவர் ஃப்ரம் தேட் ஐ திங்க் இட் இஸ் again he's definitely shown strength. That is impressive. That is one of the reasons why we feel he can do well at United. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக he goes to Celtic, அங்கே போய் ஒரு 2 டைட்டில் அடிக்கிறாரு. அண்ட்
செல்டிக் அந்த 2 சீசனுமே ஆக்சுவலாக சாம்பியன்ஸ் லீக் வந்து கொஞ்சம் நல்லா ஆடிருக்காங்க. பார்சா கூடலாம் ட்ரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஹீஸ் டன் ரியலி வெல் அட் செல்டிக். இன்னொரு என்ன பயங்கரமான விஷயம்னா, சீம்ஸ் டு பி அ ரியலி குட் ஸ்கவுட். அவர் ஆக்சுவலாக லிவர்பூல் விட்டு கிளம்புறப்போ அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விண்டோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபெர்மினோ வாங்கியிருக்காரு அண்ட் குட்டினோவும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே வாங்கினாங்க. பட் ஹீஸ் பீன் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்டர்லிங்கோட ஒரு புஷ்ஷை வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் கிவன் பிஃபோர் சிட்டி காட் ஹிம். ஸ்டர்லிங் கிட்டேருந்து ஒரு ஹி கேன் பி அ குட் ஃபுட்பாலர் அப்படின்னு ஒரு ஹி brought that out of Sterling. That is what we feel. So he seems to be a really good scout, not only at Liverpool, also at Leicester. இப்போ கரண்ட்டாக அகேன் இந்த லெஸ்டர் டீமை வந்து பில்ட் பண்ணி மேக் them a very consistent top 6 side is actually a really good achievement. ஏன்னா இவருமே கைண்ட் ஆஃப் ப்ராக்ரெசிவ் ஃபுட்பால் தான். கொஞ்சம் லெஸ்டர் ஆடுற ஃபுட்பால் வந்து குவைட் அட்ராக்டிவ். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா, பயங்கர டிஃபென்சிவ் மைண்டடாக ஆடிட்டு இருந்தாங்க லெஸ்டர். ரன்யாரி அண்ட் புவல் இவங்க எல்லாரும் கீழேயுமே கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் மைண்டட் ஃபுட்பால் தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் நவ் நல்ல ஒரு பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஆடுறாங்க அண்ட் ஒரு டுகெதர்னஸ் இருக்குது. ஒரு அந்த லெஸ்டர் டீமுக்கு ஒரு சின்ன பர்சனாலிட்டி மாதிரி இருக்குது. we again feel he's slightly unlucky or he actually bottled 2 top 4. ஆனால் இன்னொரு சைட் பார்த்தா லெஸ்டரோட ஸ்குவாட் டெப்த் எல்லாமே ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ஐ திங்க் ஹீஸ் டன் ரியலி வெல் அட் ஆல் த கிளப்ஸ். ஹீஸ் ஈவன் ஒன் டைட்டில்ஸ். செல்டிக்கில் டைட்டில் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த நிறைய பேர் இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த 2 டைட்டிலுமே வந்து ஆனால் இப்போ ஸ்காட்டிஷ் லீக் யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் நிறையா பேர் இதுதான் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹார்ஸ் ரேஸில் தான் நிறையா பேர் வந்து இந்த டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்லேயே நிறையா பேர். ஸோ பிரெண்டன் ராஜர்ஸோட பிளேயிங் ஸ்டைல் பார்த்தோன்னா அகேன் இட்ஸ் அ வெரி அட்ராக்டிவ் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் 4-3-3 ஆர் 4-4-2. நிறையா இன்ஸ்டன்சஸில் வந்து 4-4-2 ஆடுறாங்க. அண்ட் லைக் மெனி மேனேஜர்ஸ் ரைட் நவ் அவர் வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் 3 at the back or 5 at the back வந்து இஸ் brought in at லெஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாடியோட மூமெண்ட்டு அண்ட் ஹார்வி பான்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீடமோடு ஆடுறாங்க. ப்ளஸ் அவங்க மிட்ஃபீல்டு இஸ் ரியலி ஸ்ட்ராங். தீலமன்ஸை வந்து நல்லா மவுல்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவரால் விட்லேருந்து எல்லாமே ஹீஸ் brought in a really good playing structure for லெஸ்டர். ஐ திங்க் லெஸ்டரில் அந்த FA Cup வின் பண்ணது வந்து ஐ திங்க் இட்ஸ் அன் அகேன் வெரி குட் அச்சீவ்மெண்ட் ஃபார் பீப்புள் ஹூ சே தட் ஹி ஹஸ் நாட் ஒன் திங்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தோன்னா he has won 2 titles and 1 FA Cup and he's still called as a bottler, which is what we feel is slight bad பாவம் அவர். So that way I think we feel that Brendan Rodgers can also be a very good fit at United. One of my favorites. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எரிக் டென் ஹாக் அண்ட் பிரெண்டன் ராஜர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா தேர் செகண்ட் அந்த மாதிரி தான். தட் இஸ் தேர் பொசிஷன் ரைட் நவ். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிளாப், ஜிடான், மேபி பெப் குவார்டியோலா அண்ட் டுச்சல். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து தான் ஒருத்தரை பார்க்க போகிறோம், அது வந்து ஜிடான். ஸோ அந்த க்ரெம் ஆஃப் மேனேஜர்ஸில் வந்து தேர் புட்டிங் ஜிடான் பிகாஸ் மெட்ரிடை வச்சுட்டு ஒரு 3-4 சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறதுலாம் இட்ஸ் லைக் நோ மீன் ஃபீட், ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட். அண்ட் அவர் பிளேயராக எப்படி இருந்தாரோ ஐ திங்க் இஸ் அந்த ஒரு பர்சனாலிட்டியை வந்து இஸ் brought into மேனேஜ்மெண்ட். ஆனால் எங்களுக்கு என்னென்னா we can't still see a style with Zidane. He seems to be a insanely good man manager and he also seems to be a very good tactician. ஆனால் என்ன ஒரு பிளேயிங் ஸ்டைல்னால் ஐ ஸ்டில் அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே டீம் என்னென்னா மெட்ரிட். ஸோ அந்த மெட்ரிட்டில் அடித்த 4 சாம்பியன்ஸ் லீக்குமே வந்து தே பிளேட் வெரி குட் ப்ராக்மேட்டிக் ஃபுட்பால் அண்ட் அட்டாக்கிங் ஃபுட்பால். அந்த ரிசல்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஹி வாஸ் ஆல்சோ ஹெல்ப் வித் ஒரு அந்த மெட்ரிட் டீம் வந்து சும்மா கிடையாது. மாட்ரிச், க்ரூஸ், ரொனால்டோ, பென்சிமா, பேலு, ராமாஸ். ஸோ இதெல்லாமே வெரி மச் லீடர்ஸ். நிறைய பேர் வந்து பேலன் டோர் குவாலிட்டி இந்த லிஸ்ட்டில். ஸோ அவங்களுக்கான மோட்டிவேஷன் வந்து மேனேஜர்ஸ் கிட்டேருந்து வர தேவையில்லை. இட் இஸ் லைக்லி ஈஸியர் டு கீப் தம் மோட்டிவேட்டட். அண்ட் அந்த மெட்ரிட் டீம் வந்து தே வேர் ஆல்சோ அட் தேர் பீக். அந்த ஃபிசிக்கல் அண்ட்
டிசிஷன் மேக்கிங் அந்த ஃபுட்பால் பீக்கில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜிடான் வாஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஹெல்ப். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது, கேன் ஜிடான் இன்ஹெரிட் தீஸ் குரூப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ்? ஏன்னா இப்போ இருக்கிற யுனைடெட் பிளேயர்ஸ் வந்து லீடர்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிறோம், ஆனால் ஒரு கேமில் வந்து லீடர்ஷிப் தெரிய மாட்டேங்குது. கேன் ஜிடான் ஆக்சுவலி பிரிங் தட் டு யுனைடெட்? தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். பட் அகேன் இட் டெஃபினெட்லி டேக் ஜிடான் இஃப் ஓவர் ரோலே, எனிபடி ஓவர் ரோலே அந்த மாதிரி இருக்கு. ஸோ வாட் ஐ திங்க் ஜிடான் கேன் பிரிங் இஸ் ஒரு காம்னஸ். நிறைய பிளேயர்ஸ் ஏற்கனவே மேனேஜ் பண்ணியிருக்காரு. He wanted Pogba, so I think that he has something in mind for Pogba. He wanted Van de Beek and Ronaldo. எல்லாரையுமே வந்து ஏற்கனவே மேனேஜ் பண்ணியிருக்காரு ஜிடான். ஸோ ஐ ஃபீல் தட் ஹி கேன் டூ வெல் அட் யுனைடெட். பட் ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸி டாஸ்க்கு கிடையாது இப்போ இருக்கிற யுனைடெட் டீமாக மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாமல் இருக்குது. இட்ஸ் லைக் வி லேக் அ ஃபுட்பாலிங் ஐடியாலஜி. I doubt if Zidane can actually give it, but Zidane can definitely maybe give results and trophies, which is also needed. தான் பிரச்சனை, இதை பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குப்பா. ஸோ Zidane ஆடுற ஸ்டைல் பார்த்தா இட் இஸ் அ வெரி ப்ராக்மேட்டிக் 4-3-3. ரெண்டு பிளே மேக்கர்ஸு, ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரு, மூணு இல்லை 4 நல்ல அட்டாக் மைண்டட் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. ஸோ இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, தே கேன் ஆக்சுவலி பிளே வெரி ப்ராக்ரெசிவ் ஃபுட்பால். நினச்சா ஒரு 4 பாஸில் அவங்க வந்து ஃபைனல் தேர்டுக்கு போய் ஸ்கோரே பண்ணுவாங்க. பட் தட் இஸ் ஹெல்ப் பை பிளேயர்ஸ் லைக் ஜிடான், பென்சிமா, ரொனால்டோ, பேல் இவங்கெல்லாம். அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு வந்து எப்படி பாலை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தெரியும். ஸோ டக்குன்னு கோல் அடிக்க முடியலன்னா தே நோ ஹவு டு கீப் த பால். அண்ட் டிஃபெண்டர்ஸ் கேட்கவே வேணாம், வெரி அக்ரெசிவ். அண்ட் ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு ஒரு பயங்கர ஹெட்டேக் கொடுத்துட்டு இருந்தாங்க ராமோஸும் வரானும். ஸோ அதை வந்து யுனைடெட்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் எப்படி நிறைய பேர் டெக்னிக்கல் எபிலிட்டி கிடையாது இந்த யுனைடெட் டீமில், நிறைய பேருக்கு டெக்னிக்கல் எபிலிட்டி கிடையாது. ஸோ இஃப் ஹி ஆக்சுவலி மேனேஜஸ் டு டூ இட் அட் யுனைடெட், யூ ஹாவ் டு அக்ரி தட் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் coaches in the world actually. I think United can be the right step for him. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பிக் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக் மாதிரி. இட் இஸ் கிராம் பாட்டர். ஸோ கிராம் பாட்டரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரைட்டனை இக்னோரே பண்ண முடியாதுல்ல. லைக் லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக செம்ம அட்ராக்டிவ் ஃபுட்பால் ஆடி இருக்காங்க. அவங்களுமே வந்து ஐ திங்க் கிறிஸ் ஷூட்டன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்களும் நல்ல டிஃபென்சிவ் மைண்டட் ஃபுட்பாலில் இருந்து செம்ம அட்ராக்டிவ் ஸ்டைலில் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. நிறையா பெரிய டீம்ஸ் அப்செட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லிவர்பூல் கூட ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு செம்ம அட்ராக்டிவ் ஸ்டைலில் ஃபுட்பால் ப்ளஸ் என்டர்டெய்னிங் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டி ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ சான்ஸ் அட் அ டாப் 6 கிளப். ஏன்னா ஒரு ரொம்ப வேடிக்கையான விஷயத்தோட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, he seems to be a really good man manager. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் நிறைய பேர் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ இந்த மேன் மேனேஜ்மெண்ட் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருந்தது. லாட்ஸ் ஆஃப் them are good coaches. Graham Potter is a really good coach, but I feel that he's a very good man manager too. ஏன்னா இந்த பிரைட்டன் டீம் வந்து they absolutely love playing for him. சில பிளேயர்ஸ்லாம் லிட்டரலாக சொல்லுவாங்க, அவங்க பிளேயர்ஸ் கூடயே யோகா போகிறாரு. அண்ட் trains with the players. He tries to understand like the personal side of players. He takes a lot of time to understand. So idhula enna, I think he has created a really good unit at Brighton that actually loves playing for him. Innonu enna vishayamna, I think he's got a decent footballing idea. Enna ketta he's got the German style இருக்கு. அவங்க ப்ரெஸ் பண்ணுற விதம் இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஜெர்மன் ஸ்டைல் இருக்குது. ஸ்லைட்லி கம்பேரபிள் டு கிளாப். டைரக்ட் கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா வி ஆல் நோ கிளாப் வந்து அந்த க்ரெம் டெலா க்ரெம் அந்த லெவலில் இருக்காங்க கிளாப், பெப் இவங்கெல்லாம். வாட் இஸ் சிமிலர் வித் வாட்டர் அண்ட் கிளாப் இஸ் அந்த கிளாப்புக்கு திஸ் லிவர்பூல் ஸ்குவாட் அப்சல்யூட்லி லவ்ஸ் பிளேயிங். யாருக்கு எவ்வளோ மினிட்ஸ் கிடைக்குது அதெல்லாம் கிடையாது. ஒரு கம்பைன்ட் மிஷனில் ரொம்ப ஒத்துமையாக ஆடுறாங்க. அது ஒரு செம வேடிக்கையான விஷயம். I think that is exactly what Graham Potter is doing at Brighton.
So I feel he can be really a very very good choice for Man United. ஆனால் இதில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா கொஞ்சம் நிறைய ஈகோஸ் இருக்காங்க. பாக்பா, ப்ரூனோ எல்லாருக்குமே அவங்களோட ஈகோ இருக்குது. அது நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்ல, பட் தீஸ் ஆர் பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஒன் வேர்ல்ட் கப்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ஸ், இதெல்லாம் நேஷன்ஸ் லீக் இதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க ரொனால்டோலாம். But I think if the players are ready to listen to him and give everything to Graham Potter, he can be decently successful at United. Premier League அடிக்க முடியுமா முடியாதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஐ ஃபீல் he can be fairly successful. பிளேயிங் ஸ்டைல் பார்க்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஆடுறாங்க பிரைட்டன். ஒரு ட்ரெடிஷ்னல் 4-4-2 ஆடுறாங்க, 3-4-3 ஆடுறாங்க, 3-5-2 ஆடுறாங்க. அண்ட் அகேன் வெரி வெரி ப்ராக்ரெசிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால். நான் ஏன் இவர் ஒரு ஜெர்மன் ஒரு டாப் லெவல் கோச் இன் யூரோப்போட கம்பேர் பண்ணி இந்த ஒரு இதில் வைக்கிறேன்னா, இட் இஸ் ரியலி ரியலி அட்ராக்டிவ் ஹவு பிரைட்டன் கிரியேட் ஒரு நியூமெரிக்கல் சுப்பீரியாரிட்டி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிச்சில். அது அட்டாக் ஆகட்டும், மிட்ஃபீல்ட் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், அவர் கோச் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே பிரைட்டனுக்கு வந்து ஒரு அந்தந்த ஜோனில் ஒரு நியூமெரிக்கல் சுப்பீரியாரிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ சைன் ஆஃப் அ ரியலி ரியலி குட் கோச். இருக்கிற லிஸ்ட்டில் எல்லா கோச்சுமே தேர் அப்சல்யூட்லி குட் அட் இட். இதுதான் வந்து சுத்தமாக இப்போ யுனைடெட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தட் இஸ் another reason why we feel that he can actually do a very good job tactically and decently as a man manager at United. ஒரு கிட்டத்தட்ட 4 மேனேஜர்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. இங்கே 5th contender வந்து இஸ் அகெயின் அ சர்ப்ரைஸ் பிக். ஏன்னா இவரை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பியாண்ட் கோச்சிங் நிறையா இருக்குது. இட் இஸ் ரால்ஃப் ராக்னிக். ஸோ ராக்னிக் பார்த்தோன்னா ஜெர்மனியில் வந்து இப்போது நாங்கள் ஜென்ரலாக ஃபுட்பாலில் வந்து வெங்கரை வந்து இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஜெர்மனியில் வந்து ராக்னிக் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி. கிளாப், டூச்சல் இவங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட ராக்னிக் கிட்ட ஒரு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது இந்த 2 மேனேஜர் செட்டப் பண்ணுற ஸ்டைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெப் கார்டியோலாவுக்கு வந்து பியல்சா வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, அந்த மாதிரி ராக்னிக் இஸ் அகெயின் அ ப்ரொஃபஸர். ஏன் யுனைடெடுக்கு வேணும்னா, ஐ திங்க் ஹில் பி அ பார்ட் டைம் கோச் அட் யுனைடெட், மேபி ஒரு ஷார்ட் இந்த சீசன் வரைக்கும் அப்படின்னு. இவரை பற்றி நம்ம டாக்டிக்கலாக பேசுகிறதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரால்ஃப் ராக்னிக் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் United fans and United as a club deserves. ஏன்னா he is more than a coach. He is a builder of philosophy and ஒரு ஐடென்டிட்டி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த எல்லா டீம்ஸ்லையுமே டாட்மண்டு, ரெட்புல் லைப்சிக், இன்ஃபேக்ட் ரெட்புல் லைப்சிக், சால்ஸ்பர்க் இதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து இது எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணியிருக்காரு ஃப்ரம் டெக்னிக்கல் டைரக்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். இப்போது இருக்கிற யுனைட்டடோட ஹைரார்கி வந்து ரொம்ப வஸ்ட்டு. ஸோ அதில் ராக்னிக் மாதிரி இஃப் யூ ஆக்சுவலி பிரிங் இன் அ பர்சன் வித் சம் சார்ட் ஆஃப் அ குட் ஐடியாலஜி, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து யூ கேன் ஆக்சுவலி பிரிங். இன்ஃபேக்ட் இவரோட 2-3 இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், கோச்சஸ் மீட்டிங் இதெல்லாம் இருக்கும்ல, 2-3 விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன்று கோர் காம்பிடன்சி, அதாவது கோச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, அந்த கோர் காம்பிடன்சி வந்து கோர் ஐடியாவை வந்து பேஸ் ஆகிருக்கா, இல்லைனா அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டைரக்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவெல்லாம் நிறையா அந்த வீடியோவில் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். ஸோ வாட் ஐ ஃபீல் ஹில் பிரிங் அட் யுனைடெட் இஸ் மச் நீடட் லீடர்ஷிப் அண்ட் டைரெக்ஷன். இந்த சைடில் தான் போகணும், இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஆடணும்னா இந்த மாதிரி கோச் எல்லாம் கொண்டு வரணும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கணும், irrespective of how expensive or cheap they are. ஸோ இந்த ஒரு லீடர்ஷிப் அண்ட் கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் he seems to be an extremely good personality. சில பேர்லாம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். From whatever I've seen of Ralf Rangnick, he seems to be a very I think good to go personality. You can actually work with him. Something if actually United miss, இது ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோர் ஐடியாலஜி பேஸ்டாக போய் பில்ட் பண்ணாமல் சும்மா ஒரு டைம்லியாக ஒரு கோச் எடுத்து சாக் பண்ணுறதுக்கு I feel we can go for Ralf Rangnick on a temporary coaching and later a sporting director role.
ரால்ஃப் ராக்னிக் வந்து ஜென்ரலாக அவரோட டீம்ஸ் எப்படி லைனப் பண்ணியிருக்காருன்னா லிட்ரலாக ஒரு சிங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி கிடையாது. மேட்ச் ஃபுல்லாக நிறைய ஃபார்மேஷன்ஸை மாற்றிட்டே இருக்காங்க லைக் மெனி ஜெர்மன் கோச்சஸ். பட் காமன்லி வாட்ச்ட் என்னன்னா ஹி லைக்ஸ் டு பிளே அ 4 at the back. ஆனால் பட் இட் கீப்ஸ் சேஞ்சிங் த்ரூ அவுட் த கேம். 4 at the back, 3 at the back, 3-5-2, 4-2-2 இந்த மாதிரி நிறையா ஃபார்மேஷன்ஸ் ஆடுறாங்க. பட் இந்த மாதிரி ஆளுக்கெலாம் வந்து ஃபார்மேஷன் இஸ் செகண்டரி பிகாஸ் இஸ் ஐடியாலஜி இஸ் டு பிளே ரியலி ஃபாஸ்ட் அட்டாக்கிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங் ஃபுட்பால். இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஐ திங்க் ஹீஸ் ஜெர்மனியில் வந்து இந்த கேகன் ப்ரெஸ்ஸிங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரால்ஃப் ராக்னிக் தான். எங்கேருந்துன்னு பார்த்தா அரிகோ சாக்கி, ஹீ இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் த ஒரு 2-3 எராக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து இட்டலியில் வந்து இந்த கேகன் ப்ரெஸ்ஸிங்கை கொண்டு வராரு. நம்ம ராக்னிக் வந்து ஜெர்மனியில் அந்த கேகன் ப்ரெஸ்ஸிங்கை கொண்டு வராரு. ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் ஐடியாலஜி தான். ஸோ யார் எப்படி லைன் அப் பண்ணுறாங்கன்றதோட எப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, என்ன மென்டாலிட்டியோடு ஆடுறாங்க, இந்த மாதிரி ஹி ஒர்க்ஸ் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் பிளேயர்ஸை தான் வாங்குறாங்க. அண்ட் ஹி லைக் வி செட்ல ஹி கேன் டெஃபினெட்லி கிவ் அ பாசிட்டிவ் மைண்டட் ஐடியாலஜி டு த கிளப். இவ்வளோ நாளாக ஒரு நெகட்டிவ் ஒரு நியூட்ரல் சைக்கிளில் இருக்கும்ல, ஹி இஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் டு சேஞ்ச் தட் ஆஸ் அ ஹோல் டாப் டு பாட்டம். ஸோ நம்ம பிக்கில் வந்து கடைசியாக ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொபர்ட்டோ மான்சினி, டான் கார்லோ அது இதுலாம் சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் மான்சினி ஷுட் பி டாக் அமோங் த யுனைடெட் ஹைரார்கி. கொஞ்சம் கஷ்டம் இவர் எடுக்கிறது, ஏன்னா இப்போ தான் இட்டலியில் யூரோ வின் பண்ணியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் வேறு இருக்குது. பட் ஐ திங்க் கொஞ்சம் இதோட போனால் தெர் இஸ் அ சான்ஸ் தட் வி கேன் கெட் மான்சினி. ஸோ இதில் வர்ற இன்னொரு ராஜர்ஸ் மாதிரியே ஒரு விஷயம் என்னென்னா இஸ் மேனேஜ்ட் அ ரைவல் கிளப் சிட்டி. இப்போது இருக்கிற நிலைமைக்கு, அடி வாங்குற நிலைமைக்கு மான்சினி மாதிரி ஒரு ஆள் கிடச்சா தாராளமாக எடுப்பேன். ஏன்னா லெட்ஸ் டேக் அ லுக் அட் சிட்டி நவ். டாப் கண்டெண்டர்ஸாக இருக்காங்களா வித் பெப் கார்டியோலா. ஆனால் இந்த வின்னிங் மென்டாலிட்டி வந்து சிட்டிக்கு வந்ததுக்கு ஒரு மூல காரணம் வந்து மான்சினி. இஸ் அகைன் அ சீரியல் வின்னர் ஜிடான் மாதிரியே. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு இன்டரில் வந்து ஒரு 5 டைட்டில் அடிச்சிருக்காரு. அண்ட் சிட்டிக்கு வந்து அகைன் ஐ திங்க் மேபி இஸ் 1-2 டைட்டில்ஸ் ரெகுலராக சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் ஆட வைக்கிறாரு. அண்ட் அகைன் வெரி அட்ராக்டிவ் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஆடுறாங்க. நிறையா கேமில் டிஃபென்சிவாக ஆடி இருந்தாலும் இஃப் ஐ ஆக்சுவலி லுக் பேக் நவ் நிறையா மேட்ச் வந்து செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கு சிட்டி மேட்ச் எல்லாம். அண்ட் ஒரு கோர் ஆஃப் லீடர்ஸை பில்ட் பண்ணியிருக்காரு அந்த சிட்டி டீமில். ரெக்ரூட்மெண்ட் ஓகே டெஃபினெட்லி அதுக்கான ஹெல்ப் இருக்குது. பட் ஈவன் டு ஸ்பாட் அண்ட் மோல்ட் லீடர்ஸ் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா அந்த டீமில் வந்து டேவிட் சில்வா, டூரே, கம்பெனி, அக்வேரோ இவங்க எல்லாருமே லீடர்ஸு. இவங்க ஒன்றா வச்சு நிறையா பிளேயர்ஸ் வாங்கி வித்து டு கீப் அ ஸ்குவாட் டுகெதர். அண்ட் அப்போ இருக்கிற யுனைடெட் அண்ட் செல்சியோட டாமினேஷனை பிரேக் பண்ணுறதே வந்து நோ மீன் ஃபீட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ சீ ஹிம் டு பி அ ரியலி குட் லீடர். ஸ்குவாடை மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும். ஏன்னா ஒன் திங் ஐ ஃபெல்ட் வாஸ் மிஸ்ஸிங் இன் இஸ் CV இஸ் அ டோர்னமெண்ட். இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் ஹீ இஸ் அ வெரி குட் லீக் மேனேஜர். ஆனால் இப்போது சாம்பியன்ஸ் லீக் ஆட்டம் ஒரு மேபி ஒரு FA கப் ஒரு டோர்னமெண்ட்ஸ் வந்து நிறைய ஜெயிச்சது கிடையாது. இட்ஸ் நாட் அ கிரேட் கப் மேனேஜர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து யூரோஸ் வின் பண்ணியிருக்காரு இட்டாலியோட. அண்ட் நான் நினச்சேன் இட்டாலி வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ஃபுட்பால் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஐ திங்க் டோர்னமெண்ட்லேயே மோஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் ஆடினது வந்து இட்டாலி தான். அண்ட் அகெயின் கிஃப்டட் வித் லீடர்ஸ்னு சொல்லலாம். அந்த பொனுச்சி, கேலினி இவங்க எல்லாருமே பயங்கரமான லீடர்ஸு. ஆனால் அந்த மொத்த ஸ்குவாடே வந்து ஒரு லிட்ரலாக ஒரு பரவச நிலையில் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. தட் இஸ் ஹவ் தே பிளேட். ஏன்னா ஐ திங்க் இஸ் ஒர்க் வித் இந்த இட்டாலியன் FA டு பில்ட் அ நியூ ஐடென்டிட்டி. அதுக்கேற்ற மாதிரி டீமை பில்ட். ஸோ இஸ் லிட்டரலி பில்ட் திஸ் இட்டாலி டீம். ஸோ இவரோட ட்ராக் ரெக்கார்டு, CV இதெல்லாம் வச்சு பார்த்தா ஐ திங்க் மான்சினி கேன் பி அ ரியலி குட் பிக். He can motivate, he can actually bring the best out of some players right now. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் யாராவது கோச் வேணும்னா ஐ திங்க் மான்சினி இஸ் த மேன் டு ஆக்சுவலி bring the best out of so many players, even players that are not as talented as maybe ஒரு சான்சோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லாத பிளேயர்ஸ் கூட I think they'll play well for Mancini. He seems to be
that sort of a personality. ஸோ மான்சினி அகேன் இந்த பிக்கில் வந்து இந்த பிக்லேயே வந்து சில அட்டாக் மைண்டட், டிஃபென்சிவ் மைண்டட் ஒரு ப்ராக்மேட்டிக்னா மான்சினி கேன் ஸ்டில் கால் ஹிம் அ வெரி வெரி ப்ராக்மேட்டிக் மேனேஜர். ஏன்னா எந்த அளவுக்கு அட்டாக்கிங் ஆடுறாங்களோ அந்த அளவுக்கு டிஃபென்சிவ் ஷேப்பையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அட் சிட்டி ஹீஸ் ஆல்வேஸ் பிளேட் அ 4 at the back, 4-4-2, 4-2-2-2, அதாவது 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸு, 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸு, 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சு ஆடிருக்காங்க. ப்ரெஸ் பண்ணி ஆடிருக்காங்க, டிஃபென்சிவ் ஆடிருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டைல் ஆடிருக்காரு மான்சினி. பட் ஐ திங்க் அந்த என்டையர் ஆஃப் யூரோப் அண்ட் ஸோ மச் ஆஃப் அமெரிக்காஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த 3 at the back ஆடுறாங்கல்ல, ஐ திங்க் மான்சினி ஹஸ் ஆல்சோ பர்ஃபெக்டட் த 3 at the back. இது வந்து அகைன் இட்டாலியில் வந்து இட்டாலி இப்போது யூரோ வின் பண்ணுறப்போ ரொம்ப காமனாக இருந்தது. 3 சென்டர் பேக்ஸு, சில சமயம் 4 சென்டர் பேக்ஸ் வச்சு கூட ஆடினார் யூரோஸில். பட் ஐ திங்க் ஹீஸ் டன் ரியலி வெல் வித் 3 at the back. நல்ல ஹை ப்ரெஸ்ஸிங் ஃபுட்பால். ஹீஸ் ப்ரூவ் தட் ஹீ கேன் ஆல்சோ பிளே குட் ப்ரெஸ்ஸிங் ஃபுட்பால் அண்ட் அட்டாக் மைண்டட் ஃபுட்பால். That is another reason we would like to pick Mancini, Don Mancini. இதுக்கு 6 பிக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். கிராம் பாட்டர்லேருந்து, மான்சினிலேருந்து ஜெர்மனி போயிட்டு ஒரு 6 மேனேஜர்ஸ் பார்த்து என்னென்னலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கனவு கண்டுட்டு இங்கே வந்து நான் ஸ்கை ஸ்போர்ட்ஸை பார்த்தா ஓலேவை சாக் பண்ணுறதா அறிகுறியே கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. அவன் ஜோக் டு யூ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம அடுத்த குமரலை தேடி போவோம். பட் கைஸ் ஆக்சுவலி யூ ஹேவ் டு கிவ் யோர் பிக். இந்த 6 பிக்கு இல்லை இதுக்கு வெளியே யாராவது இஃப் யூ ஃபீல் சம் மேனேஜர் ஆர் யுனைடெட் டிசர்வ்ஸ் சம் மேனேஜர் ஆர் சம் மேனேஜர் டிசர்வ்ஸ் யுனைடெட், அந்த பிக்கை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஓவர் டைம் ஆகி எத்தனை மாதம் ஆகுதுன்னு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு நியூமெரிக்கலாக இதை இது பண்ணிக்கலாம், மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. That's it.